என்ன அப்படி பாக்குற? பரீட்சைக்கு போறேன்னு போன, பாதியிலே திரும்பிட்ட. பாதியில திரும்பி வந்தாலும் எதுல பாஸ் ஆகணுமோ அதுல பாஸ் ஆயிடுவேன். வர வர உன் நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு எது பிடிக்கும்னு நீங்க சொல்லுங்க, நான் அது போல நடந்துக்கிறேன். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையா வரப்போறவன் நான் தானே. செவந்தி, தான் தேடி போற துணையை விட தன்னை தேடி வர துணைதான் உறுதியானதுன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த துணை நிரந்தரமானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேண்டாத தெய்வங்கள் எல்லாம் வேண்டேன். ஏன் தெரியுமா? இந்த தெய்வம் எனக்கு சொந்தமாகணும்னு. நான் போற திசையில் உன் பயணத்தை தொடர்ந்தா தோல்வியை தான் அனுபவிப்பேன். என்ன, நான் ஒரு திசை மாறிய பறவை. தனக்கு சொந்தமான ஜோடி தன்னை விட்டு பிரிஞ்சா உயிர் வாழாதான் அன்றில் பறவை. அது போலத்தான் நானும். நீங்க கட்டுற தாலி தான் என் கழுத்துல ஏறணும். நீங்க வைக்கிற பொட்டு தான் என் நெத்தியில இருக்கணும். உங்க மடியில சாஞ்சுதான் என் உயிரும் பிரியணும். நடக்காத ஒண்ணு நினைக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீங்க என்ன ஏத்துக்க மறுத்தா இப்பவே நான் இந்த தண்ணியை குடிச்சு செத்துருவேன். செத்துருவேன் பாருங்க. வாசல் திறந்தது எதற்கு, வாழ்க்கை பிறந்தது நமக்கு. இரவுகள் முழுதும் இருவரும் எழுதும் இளமையின் கவிதை சொல்லத்தான். அங்கங்கே அங்கங்கே சொல்லத்தான். அம்மம்மா அம்மம்மா மெல்லத்தான். வாசல் திறந்தது எதற்கு, வாழ்க்கை பிறந்தது நமக்கு. இரவுகள் முழுதும் இருவரும் எழுதும் இளமையின் கவிதை சொல்லத்தான். அங்கங்கே அங்கங்கே உள்ளத்தான். அம்மம்மா அம்மம்மா மெல்லத்தான். மாலை நேரம் கல்யாணி போயாத சங்கீதம்தான், ஒரு கோடி சந்தோஷம்தான். இரவுகள் முழுதும் இருவரும் எழுதும் இளமையின் கவிதை சொல்லத்தான். அம்மம்மா அம்மம்மா மெல்லத்தான். இருவரும் எழுதும் இருவரும் எழுதும் இளமை
இப்போ நான் வந்தது நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். அவ எழுதின படிச்ச பேப்பர்ல ஓடக்கார படத்தை வரைஞ்சிருந்தா. எனக்கு அவன் மேல இருக்கிற அக்கறைனாலதான் நான் இங்க வந்தேன். இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் வரேங்க. நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியில சொல்லிடாதீங்க. எங்க குடும்பமானத்தை காப்பாத்துங்க. சரிங்க. நில்லடி. இப்ப உன் டீச்சர் எதுக்கு வந்துட்டு போறாங்கன்னு தெரியுமா? வெத்த புள்ள நடிக்கிறது ஒரு தாய்க்கு தாண்டி தெரியும். அதே மாதிரிதான் தங்கிட்ட கத்துக்கிற புள்ள படிக்காததும் அந்த டீச்சருக்கு தாண்டி நல்லா தெரியும். என்ன அந்த புள்ள மேல அந்த 2 பேருக்கு தாண்டி அக்கறை. நான் ஒரு பைத்தியக்காரி. அன்னைக்கு ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லை நீ சொன்ன போது அதை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இப்படி ஒரு கரை உன் மனசுல உருவாயிருக்கோன்னு நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன்டி. அம்மா பேசாதடி. படிக்கிற புள்ள குழந்தை விளையாட்டுக்கு பொருளை கேட்பேன்னு நினைச்சா குடும்ப விளையாட்டுக்கு ஒரு துணை தேடி நிக்கிறேன். நாம யாரு? நம்ம அம்மா யாரு? நம்ம அப்பா யாரு? அவர் எந்த அந்தஸ்துல இருக்காருன்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தியாடி? அக்கறைக்கு போறவா அக்கறையோட படிப்பை நினைச்சா இக்கறைக்கே வர முடியாத ஒருத்தனை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறே. இதுக்கு என்னடி அர்த்தம்? பணத்தை விட காதல் தான் முக்கியம்னு அர்த்தம். பண்பான ஒருத்தரை தான் ஒரு பொண்ணு விரும்புவான்னு அர்த்தம். அந்த ஓட ஓட்டுறவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அர்த்தம். ஓட ஓட்டுற அவரா? என்னடி என்ன பேசுற நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறமா. உன் புருஷன் இருக்காரே அதான் சிங்கப்பூர் பண்ண. அவர் யாரு? என் தாத்தா வக்கீல் சந்தான சேர்வ வீட்ல மாட்டு வண்டி ஓட்டுனவர் தானே. அவரை விட இவர் ஒண்ணும் குறைஞ்சவர் இல்ல. வக்கீல் பேத்திங்கிற திமிர்ல எங்கிட்டயே வாயாடுறியா நீ? மனசுல இருக்கிற தப்பான எண்ணங்கள் எல்லாம் மரியாதையா விட்டுட்டு நாங்க பாக்குற மாப்பிளைக்கு கழுத்தை நீட்ட தயாராயிடு. மனசு ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு கழுத்தை இன்னொருத்தனுக்கு நீட்ட சொல்றியாமா? ஒரு பொண்ணுக்கு ரெட்ட நாக்குள்ள புத்தி இருந்தா திருத்தலாம். ஆனா ரெட்ட மனசுள்ள வாழ்க்கை அமைஞ்சிட்டா வருத்தம் தான் மிஞ்சும். பொண்ணு மனசு நீயாவது புரிஞ்சுக்கோமா? ஓடக்கார பாட்டு உள்ளக்க வட்டம் போடும். ஓட நிற காத்து தாளம் போடும். காதோட கேட்டோ நெஞ்சோட போட்டுக்கோ மானே. சிவந்தி, உன் முகத்துல இந்த சிரிப்பு நிரந்தரமா இருக்க இந்த நன்றி உள்ள வேலைக்காரன் எதையும் செய்வாமா. உங்களை மாதிரி இளம் காதலர்களை பிரிச்சு வச்சா அவங்க மனசு என்ன வாழ்விடும் எனக்கு தெரியும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இளங்க வேந்தன் சொல்றாங்களே, அது தப்பு. காதலித்தார் நெஞ்சம் போல் கலங்கினான் இளங்க வேந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். என்னடா கிழவன் காதலை பத்தி இப்படி எல்லாம் பேசுறானே நினைக்கிறியா? என்ன மாதிரி கிழவன் கிட்ட தாமா காதல் நிரந்தரமா குடியிருக்கு. நான் இப்ப என்ன உதவி பண்ணணும்? நான் முத்துவை பார்க்கணும். அம்மா, இன்னைக்கு பௌர்ணமி பஞ்சாயத்து. ஊரே திரண்டு அங்கதான் இருக்கும். நீங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். யாராவது பார்த்துட்டா? வேட்டி சட்டை போட்டுக்கோ, மறக்காம தலையில் ஒரு சொல்ல. முத்து முத்து, என்ன கணக்கு பிள்ளையா இந்த நேரத்துல? உங்க காதல் விவகாரம் பணியாரமாக தெரிஞ்சு போச்சு. செவந்தியை வெளியே போக கூடாதுன்னு கண்டிச்சு வச்சிருக்காங்க. நான் தான் ஆறுதல் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கேன். செவந்தி எங்க? வெளியே நிக்குது. வாங்க. நீங்க 2 பேரும் ஓடக்கரையில பேசிக்கிட்டு இருங்க. நான் யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன்.
பாட்டு பாடுறான்னு சொன்னீங்கல்ல, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டான் சம்பந்தம் பேசுறதுக்கு. ஒரு நல்ல பொண்ணுடைய மனசை கெடுத்த ஊர் பஞ்சாயத்துக்கே கொண்டு வந்துட்டான். இப்படிப்பட்ட அயோக்கியன் இந்த ஊர்ல தங்க வச்சீங்கன்னா ஊர் பேரை ரிப்பேர் ஆக்கிடுவான். ரிப்பேர். பிரம்மாண்டி, பஞ்சாயத்துல பேசுறதுக்கு வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். என்ன நடந்துச்சுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன நடக்க போகுதுங்கிறத பஞ்சாயத்து தானே முடிவு பண்ண போகுது. பெரிய கருப்பையா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நான் வயக்காட்டுக்கு தண்ணி வாய்ச்சிட்டு வர்றப்போ 2 பேர் ஓடக்கார வீட்டுல இருந்து போறத பாத்துனுங்க. யாருன்னு போய் பார்க்கும்போது சொல்றதுக்கே சங்கடமா இருக்குங்க. பண்ணையார் மகனும் ஓடக்காரனும் கட்டி பிடிச்சு பேசிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தங்க. ஒருத்தர் விரும்பலன்னா ஓடக்கரை வரைக்கும் போய் கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்குமா? நல்லா சொன்னீங்க. அர்த்தராத்திரியில குமரி பொண்ணு ஒரு வாலிபால தனியா சந்திச்சு பேசுறான்னா அவனை விரும்புறாத்தானே அர்த்தம். இத பாருங்க, கலையும் குடிசையில இருக்கணும், கலசம் தான் கோபுரத்துல இருக்கணும். இந்த மாதிரி வெறும் பையெல்லாம் வெள்ள வெட்டிக்கு ஆசைப்படலாமா? டேய், மரியாதையா பேசு. குடலை உருவி மாலையை போட்டுடுவேன். முத்து, ஆத்திரப்படாத. நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ பேசவே கூடாது. சுத்தி விளைக்காம விஷயத்துக்கு வருவோம். செவந்தி, நீ முத்துவை விரும்புறியாமா?